குட் மார்னிங் டு ஆல். மீட்டிங் ஷார்ப்பா 6:05 ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ள உங்க டீம் மெம்பர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணா ஜாயின். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆடியோ கிளியரா இருக்கா? ஜஸ்ட் சேட் பாக்ஸ் எஸ்ன்னு போடுங்க. ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் வந்தவங்க மீட்டிங் செஷன் கவனிங்க. இதுக்கு மேல வரவங்கள பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மீட்டிங் செஷனுக்குள்ள போயிடலாம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இது எஸ்பெஷலி எஸ்ஆர்எம் டீமுக்கான ஒரு மீட்டிங். ஒரு சக்சஸ் ஸ்டோரி இதுல இருக்கு. இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். வெஸ்டீஜோட தாரக மந்திரமே அதுதான். மற்றவங்க வாழ வச்சு நம்மளும் வாழணுன்றது. இந்த மீட்டிங் ப்ரெசன்டேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு வாங்க.
கட்டிய கனவு இறக்காது. 15 ஆண்டுகள். ஆம், முழு 15 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் வாழ்ந்த ஒரு தம்பதி. எத்தனையோ கோவில்கள், எத்தனையோ பிரார்த்தனைகள், எத்தனையோ கண்ணீர்கள். இறுதியாக இறைவன் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை அருளினார். அந்த குழந்தை அவர்களின் உலகமாக மாறியது. அன்போடும் பாசத்தோடும் வளர்த்தார்கள். நல்ல பள்ளியில் சேர்த்தார்கள். நம் மகன் நன்றாக படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்பதே அவர்களின் கனவு. காலம் நகர்ந்தது. 10ஆம் வகுப்பில் 338 மதிப்பெண்கள் பெற்றான். ஆனால் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தபோது திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டது. படிக்க முடியவில்லை. பொதுத் தேர்வில் தோல்வி. அந்த ஒரு தோல்வி அவனுடைய வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று பலர் நினைத்தார்கள். மேல் படிப்பு இல்லை. வேலை தேட வேண்டிய கட்டாயம். லாரியில் கிளீனராக சேர்ந்தான். அங்கே லாரி ஓட்டக் கற்றுக்கொண்டான். டிராக்டர் ஓட்டக் கற்றுக்கொண்டான். வேலை சிறியது இல்லை, உழைப்புதான் பெரியது என்று நம்பினான். பிறகு திருப்பூரில் ஒரு பனியன் நிறுவனத்தில் வேலை. அங்கிருந்து ஒரு பேருந்து நிறுவனத்தில் வேலை. முதல் மாத சம்பளம் வெறும் 600 ரூபாய். ஆனால் அந்த 600 ரூபாய்க்கு பின்னால் ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும். அந்த நம்பிக்கையோடு எந்த வேலையாக இருந்தாலும் முழு அர்ப்பணிப்புடன் செய்தான். நாட்கள் ஆண்டுகளாக மாறின. 21 ஆண்டுகள். ஒரே நிறுவனத்தில் விசுவாசமாக உழைத்தான். ஆனால் 21 ஆண்டுகளுக்கு பிறகும் அவன் சம்பளம் 12,000 ரூபாய் மட்டுமே. உழைப்பு அதிகம், பொறுப்புகள் அதிகம், மன அழுத்தம் அதிகம். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே இருளாக தோன்றியது. விஷம் அருந்தினான். உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவே போராடினான். ஆனால் கடவுள் இன்னும் அவனிடம் ஒரு வேலை முடிக்கச் சொல்லியிருந்தார். அவன் உயிர் பிழைத்தான். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறியது. இனி மற்றவர்களுக்காக மட்டும் அல்ல, என் குடும்பத்திற்காகவும் உழைக்க வேண்டும். வேலையை விட்டு வெளியேறினான். குத்தகை நிலம் எடுத்து விவசாயம் செய்தான். அதோடு ஒரு மார்க்கெட்டிங் தொழிலும் தொடங்கினான். ஆரம்பத்தில் நன்றாகச் சென்றது. ஒரு கார் கூட வாங்கினான். ஆனால் வெற்றி நிரந்தரமாக இல்லை. வியாபாரம் சரிந்தது. விவசாயம் நஷ்டமானது. வாங்கிய நிலத்தையே விற்க வேண்டிய நிலை. கையில் பணமில்லை. எதிர்காலம் தெரியவில்லை. மீண்டும் திருப்பூருக்கு போய் வேலை பார்க்கலாம் என்று நினைத்த நேரம். அந்த நேரத்தில்தான் 2017 இல் ஒரு புதிய வியாபார வாய்ப்பு அவன் வாழ்க்கையின் கதவை தட்டியது. இனி எந்த வியாபாரமும் வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தவன், இது கடவுள் கொடுத்த வாய்ப்பாக இருக்கலாம் என்று நம்பி அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், முழு அர்ப்பணிப்புடன் 3 ஆண்டுகள் தொடர்ந்து உழைத்தான். வாழ்க்கை மீண்டும் மீண்டும் சோதித்தது. விபத்து, கொரோனா, மருத்துவமனை, இறுதியாக ஸ்டேஜ் 4 கேன்சர். அந்த செய்தியை கேட்ட பிறகும் அவர் சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், நான் திரும்பி வருவேன். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது அவரது அணி அவரது கனவை தங்களுடைய கனவாக ஏற்றுக்கொண்டது. ஒன்றுபட்டு உழைத்தது. இறுதியில் அவர் கனவு கண்ட கிரவுன் டைரக்டர் என்ற உயரிய நிலையை அவருக்கு பெற்று தந்தது. அந்த நேரத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை முடித்துவிட்டு அவரது மகன் மருத்துவமனைக்கு வந்தான். அப்பாவின் கையை பிடித்தான். அப்போது அவர் சொன்னார், நான் இல்லாவிட்டாலும்
இந்த கனவு நிற்கக் கூடாது. நான் தொடங்கிய பயணத்தை நீ தொடர வேண்டும். அந்த ஒரு சத்தியத்தை மகனிடம் வாங்கிக் கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு நிறுவனம் அவருக்கு விருது வழங்கியது. ஆனால் அந்த விருதை வாங்க அவர் வர முடியவில்லை. அவரது 2 மகன்கள்தான் மேடையில் ஏறி தங்கள் தந்தைக்கான அந்த விருதை பெற்றார்கள். ஜூன் 12 குடும்பம் பெருமையை பெற்ற நாள். ஜூன் 14 அவர் இந்த உலகை விட்டு பிரிந்த நாள். ஆனால் அவர் விட்டுச் சென்ற கனவு உயிரோடு இருக்கிறது. அவர் வாங்கிய அந்த ஒரு சத்தியம் உயிரோடு இருக்கிறது. அந்த சத்தியத்தை தனது வாழ்க்கையின் பொறுப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த மகன் இன்று அதே பாதையில் தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறான். இன்னும் அந்த கனவு முழுமையாக நிறைவேறவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான். தந்தை தொடங்கிய பயணத்தை மகன் இன்று தொடர்கிறான். நாளை அந்த கனவு நனவாகும் நாளும் வரலாம். அந்த நாளில் அது ஒரு மகனின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு தந்தையின் கனவுக்கு கிடைத்த மரியாதையாக இருக்கும். ஏனெனில் ஒரு தந்தை தனது மகனுக்கு விட்டுச் செல்லக்கூடிய மிக பெரிய சொத்து பணம் அல்ல, நிலம் அல்ல, வீடு அல்ல. ஒரு கனவு, ஒரு நோக்கம், ஒரு விடாமுயற்சி. ஒரு மனிதன் இறக்கலாம், ஆனால் அவர் விதைத்த கனவு ஒருபோதும் இறக்காது. அந்த கனவை சுமந்து செல்ல யாரோ ஒருவர் இருக்கும் வரை அந்த மனிதர் இந்த உலகில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். Hello friends. Again, once again, good morning to all. Myself, Sharan Muthivaran, Ground Director of Prestige. நான் சாய்ராம் காலேஜில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இந்த சின்ன பையன், அந்த சத்தியத்தை வாங்கின பையன் நான் தான். இந்த சத்தியத்தை என்கிட்ட கொடுத்த என்னோட அப்பா இவர் தான், மிஸ்டர் ஆர் முத்துவேலன். இந்த பயணத்தை 2017 தொடங்கினாரு. அவருடைய கனவு என்னன்னா 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர். அதை எங்க டீம் மெம்பர்ஸ் அவருக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவர் மரணப்படுக்கையில படுத்திருக்கும் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்லைன் ஆகட்டும் டவுன்லைன் ஆகட்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிக்க வச்சு இன்னைக்கு எங்க குடும்பம் ஒரு லெவல்ல இருக்கிறதுக்கு காரணமான டவுன்லைன்ஸ்க்கு மனமார்ந்த நன்றிகள். 2022 ஜூன் 12 நாங்க அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்ட் வாங்குறோம். அப்பெல்லாம் ஹீமோதெரப்பிக்கு அப்பாவை அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால அதை பார்க்க கூட முடியல. ஆனா வாங்கினது அடுத்த 2 நாள்லயே அப்பா இறந்துட்டாரு. ஆனா அவர் இறந்தாரே தவிர என்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு சத்தியம் வாங்கிட்டு போயிருக்காரு. அந்த சத்தியம் ஒரு சின்ன சத்தியம் இல்லை, அது ஒரு பெரிய சத்தியம். அந்த சத்தியத்தை பத்தியும் அதை எப்படி அடையலான்றத பத்தியும் தான் இன்னைக்கு மீட்டிங் செஷன்ல பார்க்க போறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சத்தியம். 345 கிரவுண்ட் டைரக்டர்ஸ், 345 கார்கள், அதுல 8 லக்ஸரி கார்கள். இது வெறும் ஒரு இலக்கல்ல, இது எங்க அப்பாவுடைய கனவு. ஏன்னா இதை வந்துட்டு 2030க்குள்ள ஃபில்ஃபில் பண்ணுன்ட்டு நான் மனதார சாட்சியை எடுத்திருக்கேன், உறுதிமொழி எடுத்திருக்கேன். இதுல யார் யாரெல்லாம் தயாராக கண்டிப்பாக சேர்ந்துக்க விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு 16 பேர் மேல போடுறீங்க, மிச்சம் இருக்க 16 பேர் என்ன பண்றீங்கன்னு தெரியல. அடுத்து இந்த மிஷன் எதுக்காக ஒரு மேட்டர்?
இந்த மிஷனை எதுக்காக எடுக்கணும்? 345 பேரை சும்மா கார் வாங்க வைக்கிறதும் கிரவுண்ட் டைரக்டர் வாங்க வைக்கிறதும் சும்மா வாங்க வச்சு இதுல ஒரு 345 குடும்பங்களை தங்கள் கனவுன்னு நினைத்த வாழ்க்கைய வாழ வைக்கணும். ஏன்னா எங்க அப்பா எனக்கு கொடுத்துட்டு போனது வெறும் நீ வாழணும், நீ சம்பாதிக்கணும், நீ கார் வாங்கணும், நீ வீடு கட்டணும், நீ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போல, நீ வந்துட்டு ஒரு 345 பேரை அவங்க கனவில் கூட எட்டிடாத வாழ்க்கையை நீ வாழ வச்சு அதை வாழ வச்சுட்டனா நீ நல்லா வந்துடுவ. அதான் மற்றவங்களை வாழ வைத்து வாழ். வெஸ்டீஜோட தாரக முதலுமே அதுதான். இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ். எங்க அப்பா எனக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை அடைகிறதுக்கு கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போடுங்க. டீம் நம்ம டீமோட அப்ளைன் டவுன்லைன்ட்ட மனசு விட்டு பேசுங்க. என்ன குறைகள் இருந்தாலும் சேருங்க. சண்டை போடாம எல்லாரும் ஒன்று சேர்ந்ததான் இந்த கூட்டு முயற்சியாக தான் இதை நிறைவேற்ற முடியும். இப்ப ஸ்கிரீன்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது உங்களுக்கு? அந்த ஒரு பிளாக் டாட் தெரியுதா, இல்ல ஒரு ஒயிட் போர்டு இருக்கு அது தெரியுதா? ஜஸ்ட் கமெண்ட்ல பிளாக் டாட் தெரிஞ்சா எஸ்ன்னு போடுங்க, ஒயிட் போர்டு தெரிஞ்சா நோன் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் டாட் இருக்குல்ல, இந்த பிளாக் டாட்டுக்கு முன்னாடி பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு ரெண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைண்ட் ஃபுல்லா நம்ம பாசிட்டிவிட்டியில வச்சுட்டு இருப்போம். லைட்டா ஒரு 1% நெகட்டிவிட்டி வந்தாலும் அப்படியே அங்கேயே ஸ்டாப் ஆகி உட்காந்துரும். அந்த பிளாக் டாட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நெகட்டிவிட்டி. கொஞ்சோண்டு தான், 1% வந்தாலும் உங்களை சுத்தி இருக்க 99% பாசிட்டிவிட்டியும் அதை அப்படியே ஒரே செகண்ட்ல அடிச்சு நொறுக்கிடும். அதனால இந்த பாசிட்டிவிட்டி மைண்டா நம்ம எப்பயுமே இருக்கணும்னா அதுக்கு ஒரு ரெண்டு வழி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெகட்டிவிட்டியை தகர்த்துட்டு பாசிட்டிவிட்டிக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ வந்துட்டு காஸ்னா ஒரு வேலையை செய்யறோம், அதனால இந்த விளைவு நடக்கும். இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா என்னால எவ்ரிடே நான் வந்து 6 AM மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா என்னால வந்து வெஸ்டேஜில் சக்சஸே பண்ண முடியாது. நான் சக்சஸ் பண்ண முடியாம போயிடுமோ அப்படின்ட்டு வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா இருக்கு, அதுதான் சேவர்ஸ். சேவர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி சக்சஸ் ஃபார்முலா. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேவர்ஸ்ல எஸ், சைலன்ஸ். சைலன்ஸ் எதுக்கு? சைலன்ஸ் எனக்கு எதுக்கு சைலன்ஸ்? நம்ம டெய்லிக்கும் எவ்வளோ மென்டல் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், எல்லாரும் எங்கெங்கேயோ போறோம், இங்கே வரோம், அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ், மென்டல் ப்ரெஷர் அனுபவிக்கிறோம். அதை சாந்தப்படுத்துறதுக்கு தான் இந்த சைலன்ஸ். ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 5 minutes ஆகுது மெடிடேஷன்ல ஆழ்ந்த தியான நிலையில யாருமே எந்த சத்தமும் இல்லாம ஒரு சேர பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் அழிக்கிற மாரி நீங்க அப்படியே உட்காந்து தியான நிலையில இருக்கணும். அடுத்து அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் எதுக்கு? அஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃபர்மேஷன் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நெகட்டிவ் வேர்ட் வந்தாலும் உங்களுக்கு இதாயிடும். அதனால அஃபர்மேஷனை கேட்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ் வேர்ட் பேசுறாங்கன்னா அப்ப நீங்க வந்துட்டு அங்க வந்துட்டு பாசிட்டிவ் வேர்ட் பண்ணி அந்த டாக்கை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு போற ஆளா நீங்க ஃபர்ஸ்ட் மாறணும். அப்பதான் உங்களை சுத்தி எல்லா யூனிவர்ஸ் வந்து சேர்க்கும். அடுத்து விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைசேஷன்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா நீங்க காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடிக்கும் உங்களுடைய கனவுகளை நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்க வந்து அந்த கனவுகளை அடைந்து அந்த இடத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாதிரி நினைக்கணும். ஏன்னா நீங்க நைட்டு என்ன தூங்கி முன்னாடி நினைக்கிறீங்களோ அந்த விஷயம்தான் உங்க மைண்ட் ப்ராசஸ் பண்ணும், தாட் ப்ராசஸ். அதனால நீங்க எழுந்திருக்கும் போதும் அந்த உற்சாகத்தோட எழுந்தீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்லா வேலை பார்ப்பீங்க. அடுத்து திருப்பியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷுவலைசேஷனை பண்ணீங்கன்னா நைட் ஃபுல்லா உங்க மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணும். அதனால உங்களுடைய வெற்றியை சீக்கிரமா நீங்க அடையிறதுக்கு நீங்க இந்த பிரபஞ்சத்தை இருந்து இழுப்பீங்க, சீக்கிரமா வெற்றியை அடைவீங்க. அடுத்து வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் எனக்கு எதுக்குடா அப்படின்னா, நம்ம வந்துட்டு உடல் ரீதியாக ஏதாவது பண்ணணும். உடல் ரீதியாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். சப்ளிமெண்ட்ஸ் கூடவே இந்த எக்ஸசைஸும் சேர்த்து செய்யும் போது
நம்மளுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரீடிங். ரீடிங் எதை பத்தினா வெஸ்டீஜை பத்தியா இருக்கலாம், இல்லைன்னா லீடர்ஷிப்பை பத்தியா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை பர்சனலா வளர்த்துக்க வேண்டியதா இருக்கலாம். ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 pages டெய்லிக்கு ரீட் பண்ணணும். ஏன்னா சொல்லுவாங்க, கற்றது கையளவு, கல்லானது உலகளவுன்ட்டு. நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறது மூலயமா உங்க டீமை க்ரோ பண்ணலாம். நீங்களும் சக்சஸ்ஃபுல் பர்சனா இந்த உலகத்துல ஒரு வளம் வளரலாம். அடுத்து வந்து ஸ்கிரைபிங். உங்களுடைய கோல்ஸ் விஷுவலைசேஷன் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த கோல்ஸை ஒரு நோட் போட்டு டெய்லிக்கும் ஒரு தடவை அந்த கோல்ஸ், ஒரு 10 கோல் வச்சிருக்கேன், 20 கோல் வச்சிருக்கேன், என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நல்லா படிக்க வைக்கணும், ஃபோன் வாங்கணும், டூர் போகணும், கார் வாங்கணும் அப்படின்றத தெளிவா என்னென்ன எப்படி எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. கன்சிஸ்டன்சியா இந்த மேனிஃபெஸ்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் கிடைக்கும். அந்த வகையில தான் நான் இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒன்று சொல்றேன். 2020 சம்திங் அந்த ஸ்டேஜில், கொரோனா ஸ்டேஜில் நான் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வீடியோ, அதாவது நம்ம வெஸ்டீஜில் வந்துட்டு வேற வேற லெவல்ஸ் அட்டன் பண்ணா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ மாரி எடிட் பண்ணி பிரவுன்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர் அப்படின்ட்டு போடுவோம். அந்த மாரி சும்மா நான் எடிட் பண்ண வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது. ஜஸ்ட் இதை பாருங்க. அதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுது? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரிஞ்சுதா? 2 பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சுதா? ஹலோ, ஸ்டார்டிங்ல 10 பேர் ஆக்டிவா இருந்தீங்க, இப்ப 7 பேர் தான் ஆக்டிவா இருக்கீங்க. ஓகே ஓகே. பிராண்ட் நியூ கிரவுன் டைரக்டர். இப்ப நான் என்ன பொசிஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன்? கிரவுன் டைரக்டர். இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அங்க ஏன் நான் டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்னு எழுதுறேன்னு ஒரு ஃபீல் பண்றேன். டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் நான் அங்க போட்டிருந்தேன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் வந்திருப்பேன். பட் ஆனா அந்த சக்சஸ் அடையிறதுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்திலே அதை அடைவேன் உங்களுடைய ஹெல்ப்போட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன். அடுத்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா மட்டும் இது நடந்துருமா அப்படின்னு கேட்டா, மேனிஃபெஸ்டேஷன்ன்றது உங்களுடைய வெற்றியை சீக்கிரமா இழுத்து உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து ஆற்றலை உங்களிடம் வந்து சேர்க்கும். அது கூடவே எஃபர்ட் போடணும். என்ன எஃபர்ட்? இந்த கிரவுன் டைரக்டர் 345 கிரவுன் டைரக்டர், 345 கார்கள், இதெல்லாம் வந்துட்டு சும்மா வாங்கிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வாங்குறோம்னா வெஸ்டீஜ்ல வந்து வாழ்ந்தான் பேசணும் தவிர தாழ்ந்தான் ஒருபோதும் பேசிடக்கூடாது. அதனால ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கேன். கிரவுன் டைரக்டர் அடையிறோம்னா ஒரு 6 லெக் பிரேக் பண்ணாதான் நம்ம கிரவுன் டைரக்டர் ஆக முடியும். அதுல ஒரு 4 லெக்காவது கன்சிஸ்டன்சியா எப்பயுமே, இந்த லெக் எனக்கு பத்தி எனக்கு கவலையே இல்லடா, இதுல எப்பயுமே ஜூன் ஒரு 10th இல்லைன்னா 15th ஆனாலே இதுல எல்ஓபி கிராஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 லெக்கை உருவாக்கி அப்புறமா தான் நீங்க வந்துட்டு கிரவுண்ட் டைரக்டர் முடிச்சாதான் இந்த 345 பேர்ல நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்து வித் வித் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டைரக்டா ஒரு 16 பேர் நம்ம இப்ப வரைக்கும் போட்டாலே பிளாட்டினம் டியூசிடியை அச்சீவ் பண்ணிடலாம். அதனால வித்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை விட அதிகமா டெப்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா டெப்த் இறங்க இறங்க தான்
ஆழம் போவதுதான் அடமழை வந்தாலும் புயல் வந்தாலும் நம்ம டீம் வந்துட்டு வருமானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். அதனால டெப்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங் டீமை கிரியேட் பண்ணாதான் நம்மளுக்கு லாங் டேர்ம் இன்கம் வரும், ராயல்டி இன்கம் வரும். அடுத்து கார் கார் எடுக்கிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அட்லீஸ்ட் ஒரு 3 டைரக்ட் எல்ஓபி லெக்ஸாவது உங்களுக்கு இருக்கும். அப்பதான் வந்துட்டு ஒரு 60 to 70,000 உங்களுக்கு சம்பளம் மாசம் மாசம் வரும். அது அப்ப வந்தாதான் உங்களால கார் டியூ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஆயிட்டு அப்புறம் வெஸ்டேஜ்ல வந்துட்டு கார் எடுத்துட்டு அதுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது யாரும். அதனால ஒரு 3 டைரக்ட் லெக் எல்ஓபி எடுத்தாதான் இந்த 345 கார்ல நீங்க இடம் பிடிவீங்க. அடுத்து இதெல்லாம் எப்படி அடையணும் அப்படின்னா, அவர் ஃபோக்கஸ் இஸ் கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியாக. அதனாலதான் நம்ம வெஸ்டேஜ்ல என்ன வச்சிருக்காங்க, கன்சிஸ்டன்சி ஆஃபர் வச்சிருக்காங்க. தொடர்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு தான் பலன். அதனால இந்த இதை தொடர்ந்து டைமிங், அப்பா வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாரு, டைமிங் டைமிங் டைமிங்ட்டு. நீ டைமிங்க்கு மீட்டை அட்டன் பண்ணு, இல்லைன்னா மீட்டிங்கே வராத. ட்ரைனிங்க்கு டைமிங்க்கு வரியா வா, இல்லைன்னா வரவே வராத. ஏன்னா டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம கரெக்டா டைமிங்க்கு வந்துடணும். இன்னைக்கும் கரெக்டா டைமிங்க்கு வந்தவங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்க வெற்றியை சீக்கிரமா அடைய போறீங்க. நீங்க வந்து சிறுத்தைய போல ஓடுறீங்க. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு அதோட கொஞ்சம் கம்மியா வேகத்துல ஓடுறாங்க. அதனாலதான் நீங்க எல்லாம் சீக்கிரமா வந்திருக்கீங்க. இதை வந்து எப்படி அடையணும் அப்படின்னா, இங்க சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த சிஸ்டத்துல மிகப்பெரிய தூண் தான் மீட்டிங் அண்ட் ட்ரைனிங். அப்பா அடிக்கடி சொல்ற வார்த்தை, நீ வெஸ்டேஜ்ல ஜெயிக்கணுமா என்ன பண்ணணும், மீட்டிங் ட்ரைனிங் மீட்டிங் ட்ரைனிங் மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணாலே போதும், நீ சக்சஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அவர் அட்டன் பண்ணத விளைவு தான் இன்னைக்கு என் குடும்பம் சக்சஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிளான இன்கம் குள்ள நுழைஞ்சிருக்கும். அடுத்து ஸ்பெஷல் ரெகக்னிஷன் புக். இந்த 345 பேரு வந்துட்டு ஒரு சும்மா சாதாரண விஷயம் இல்லை. 345 குடும்பங்களை வாழ்க்கையை மாத்துறன்றது. அதை மாற்றி அதுக்கு ஒரு புக் போட்டு அதுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து கௌதம் காலி சார், தீபக் சூட் சார், கனோப் சிங் சார், இவங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய விழாவா நடத்த போறோம். டுகெதர் ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணலாம். எல்லாரும் வாங்க. யாரெல்லாம் இந்த மிஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம், யாரெல்லாம் இந்த மிஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேர் ஒரு வரலாறுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. யாரெல்லாம் என்னுடைய அப்பாவுடைய கனவை நினைவுறுத்த விரும்புறீங்களோ அவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. யாரெல்லாம் உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன், அதாவது உங்களுடைய குழந்தைகள், உங்க பேர குழந்தைகள், அவங்கள்ட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்களுக்கு இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்து வந்துட்டு ஒரு அன்புல் ரெக்வெஸ்ட், நம்மளுக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்த நம்ம அப்ளைன் கிட்ட மட்டும் ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா அவர்கிட்ட நீங்க சண்டை போடுறதுக்கு உங்கள்கிட்ட எதுவும் ரைட்ஸ் இல்லை. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த வியாபாரம் வாய்ப்பு இல்லை. உங்க அப்பன் சின்னவரா இருக்கலாம், பெரியவரா இருக்கலாம், படிச்சவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நபரால தான், அவர் தான் உங்களுக்கு கடவுளின் தூதர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. இந்த லக்ஸரி லைஃப் ஸ்டைல் வாழலாம்னு சொல்லி தர ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால உங்க அப்ளைன்ட்ட சண்டை என்னைக்குமே போடாதீங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. டெய்லிக்கும் அப்ளைன் டவுன்லைன் காலிங் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புதிய விஷயத்த நீங்களும் சந்திக்கலாம். உங்க அப்ளைன் புதிய விஷயத்த சந்திக்கலாம். உங்க அப்ளைனுக்கு மெசேஜ் வந்திருக்கலாம் மேல கம்பெனில இருந்து. அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அவர் தேவைப்படலாம். அதனால என்னைக்கும் இந்த ஈகோன்றதை மட்டும் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா வெஸ்டீஜ்ன்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றதே குரூப் டீம் ஒர்க் தான். அதனால ஒரு டீமாக ஒன்று சேருவோம், ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவோம். விஷ் யூ வெல். தேங்க்யூ டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறேன். இந்த
சேவர்ஸ் இருந்தது இல்ல, இதை வந்துட்டு ட்ராக் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க டெய்லிக்கும் போய் ட்ராக் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த வீடியோ நான் அனுப்பி விடுறேன், அதை எப்படி பண்ணணும்ட்டு. அப்படியே நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு srmteam.25.app போட்டீங்கன்னா வந்துடும். அது வந்ததும் அது ஹோம் பேஜில் எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை அனுப்பி விடுறேன், குரூப்ல உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அப்படியே இன்னைக்கு 12th போயிட்டு நீங்க வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு 5 minutes சைலன்ஸா இருந்துட்டேன்னா அப்படியே ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிக்கலாம். அடுத்து அஃபர்மேஷன் கேட்டுட்டேன், விஷுவலைசேஷன் முடிச்சிட்டேன், எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன், ரீடிங் முடிச்சிட்டேன், ஸ்கிரைபிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷன் கம்ப்ளீட்னு வந்துடும். அப்புறமா இந்த இதை கொடுத்தீங்கன்னா திரும்பி எக்ஸிட் ஆகிடும். இந்த மாரி உங்களோட இதை ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செக்ஷன்ல இருந்து. ஒரே நிமிஷம் அன்மியூட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். யார் வேணுமோ அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட் மார்னிங் சார். மார்னிங் சார், சொல்லுங்க சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க வெங்கடேசன் சார், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே தேங்க்ஸ். மை நேம் இஸ் வெங்கடேசன் சார், வெஸ்டேஜில் கோல்ட் டைனிங் லெவலில் இருக்கேன். சொல்லுங்க சார். தேங்க்யூ. உங்க மீட்டிங் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ கண்டிப்பா thank you, நீங்க sir. வச்சிருக்க மிஷின் கண்டிப்பா நம்ம அந்த மிஷின்ல எல்லாருமே சேர்ந்து பயணம் அது பண்ணுவோம். வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சிட்டே வள்ளி இருக்கிறேன், மேடம், மறந்து போடுறேன். வள்ளி மேடம் கொஞ்சம் மியூட் போடுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஒருத்தனா மிகப்பெரிய லெவல நம்ம எல்லாமே சேர்ந்து ஒன்றுபட்டு உழைச்சி நம்ம லைஃப் எல்லாத்தையும் நம்ம மாத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பு எல்லாமே நம்ம கண்டிப்பா கொடுக்க ரெடியா இருக்கு சார். ஸோ Okay, ஐ sir. கேன் வெல்கம் சார், வெல்கம் டு வெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். வெரி குட் மார்னிங் சரண். ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு செக்ஷன். ஸோ அதுக்கான அந்த இதுவும் ஃபார்ம், கூகுள் ஃபார்மும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அதை ட்ராக் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் சக்சஸ் ஆகிறதுக்கான மெத்தட் தெரியும், ஆனா இந்த ட்ராக் பண்ற விஷயத்தை தான் எல்லாரும் கை விட்டுறாங்க. அந்த ட்ராக்கிங் மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த செக்ஷனை நீங்க கொடுத்ததுலயும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. சுமதி ராமன், நான் பேசுறதுனா பேசலாம். சார் நீங்க சொன்னதெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே. திருப்பி இதே நல்லா எடுத்து செஞ்சா நல்லா வருவான். ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. அவ்வளவுதானா? 3 பேர் தான் மீட்டிங் பாத்தீங்களா? மிச்சம் யாரும் பார்க்கலையா? குட் மார்னிங் சார், என் பேர் வள்ளி. குட் மார்னிங் மேம். இன்னைக்கு நீங்க நடத்துனது எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க சார். அப்பா இறந்தது இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுங்க சார். அதே நிலையில தான் நானும் இருக்கிறேங்க சார். அதே மாரி உங்களை மாரியே நாங்களும் வருவோங்க சார். கண்டிப்பா மேம், எல்லாருக்கும் வெற்றி. தேங்க்யூ சார். ஓகே மேம்.
சார் குட் மார்னிங் சார். சார் ராமச்சந்திரன் குட் சிலோட. மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷன் வச்சிருக்கிறீங்க. அந்த விஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 பேர் கார் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஒன்று எஸ் ரெடி சார். பண்ணி வச்சிருக்கிறீங்க. எஸ் இந்த சார். டீமுக்குள்ள நம்மளுடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குங்க சார். ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு சரியான ப்ரெசன்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சார். தேங்க்யூங்க சார் டீம் சார்பா. எஸ் சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் மார்னிங் சார். முத்தையன். சரண் சாருக்கு வாழ்த்துக்கள். எஸ் இன்னைக்கு சார். தேங்க்யூ. திரும்பவும் என் அண்ணன் முத்துவேல் அவர் நினைவுபடுத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. மீட்டிங் அருமையாக இருந்ததுங்க. இதை நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணோங்கிறத உறுதி கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. கடைசியா யாரோ ஒருத்தர் பேசுறதுனா பேசலாம், இல்லைன்னா மீட்டிங் செஷன் முடிக்கிறதுனால முடிச்சுக்கலாம். சேட் பாக்ஸ். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நாகராஜ் பிரான்ச் டைரக்டர் சார். எஸ் சார். சொல்லுங்க சார் சார். இந்த மீட்டிங் ரொம்ப சூப்பரா நீங்க உங்க வாழ்க்கையில நடந்தது சொன்னீங்க. அப்பாவுக்கு நடந்தது, உங்களுக்கு நடந்தது. எஸ் இந்த சார். மிஷன்ல நாங்களும் கலந்துக்கிறோம். கண்டிப்பா எஸ் சார். நாங்களும் ஜெயிப்போம். தேங்க்யூ சார். உங்களுக்கான உறுதுணை நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம் சார். அதே மாதிரி இன்னைய காலகட்டத்துல நீங்க ஒரு பையனா எப்படி அப்பாவுடைய வார்த்தையை மீறாம இதை செயல்படுத்துனீங்க, அது அந்த எந்த மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னொரு நாளைக்கு சொல்லுங்க சார். என்னன்னு புரியல சார். கொஞ்சம் தேங்க்யூ திரும்பி சார். ஆனா என்ன சார், ரிப்பீட் பண்ணுங்க சார். திரும்பி என்ன சொன்னீங்கன்ட்டு. அதாவது ஒரு அப்பாவோடைய கடமையை நிறைவேற்றணும், நம்மளும் ஒரு அந்த குடும்பத்துக்கு தலைவனா வரணும் அப்படிங்கிற இன்னைய காலகட்டத்துல நிறைய பசங்க அந்த மாதிரி கேட்கறது இல்ல. ஆனா எஸ் இது சார். எஸ் சார். உங்களுக்கு எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க, அதை உங்களுடைய இது வந்துட்டு கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க? ஓகே சார். ஓகே சார். இது வந்துட்டு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஒரு சிம்பிளா சொல்றேன். நான் சார் வந்துட்டு சொல்லுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட்ல மீட்டிங் முடிய போகுது. நான் வந்துட்டு எங்க அப்பா சரி ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பிசினஸ் வந்துட்டு அவர் கூட இருந்து ஒரு சின்ன பக்கத்துல மீட்டிங் நடக்குதுன்னா, அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, எல்லா இடத்துக்கும் என் அப்பா கூட கூப்பிட்டு போவாரு. அது மூலியமா கத்துக்கிட்டு அப்படி வந்து ஆர்வம் தான். எனக்கு இந்த வெஸ்டேஜுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எது கனவு இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம எப்படி வாழணும் அது எதுவுமே சின்ன பையன் தான் நான்.